இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசேக்கு பணிவிடை செய்த யோசுவாவின் வாலிபன் நாட்களில் காணப்பட்ட அனுபவத்தை இந்த வசனம் சொல்லுது. முகமுகமாய் தேவனோடு பேசின மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனை அவர் சந்திப்பார். ஆனா அவர் பாளையத்துக்கு திரும்பிட்டாரு. ஆனா அவருடைய பணிவிடைக்காரனாகிய யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று எழுதப்பட்டது. ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனும் மனிதர்களும் சந்திக்கிற ஒரு இடம். அந்த இடத்தை விட்டு யோசுவா பிரியலையாங்க. நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு மூத்த தேவ மனிதனுக்கு பணிவிடை செய்வது என்பது எளிதான காரியம் அல்ல. சும்மாவே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்காது. ஏதாவது ஒரு வேலை இருந்துட்டே இருக்கும். ஆனா அந்த தேவ மனிதன் கூட பாளையத்திற்கு திரும்பின பிறகு தனக்கு கிடைத்த அந்த நேரத்தை பயன்படுத்தி வாலிபன் நாட்களிலே யோசுவா தேவ சமூகத்தை விட்டு, ஆண்டுடைய பிரசன்னத்தை விட்டு, அன்றைக்கு அதுதான் ஆலயம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாமல் இருந்தான் அப்படின்னு எழுதப்பட்டதுனால இது இவனுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்கு ஆசீர்வாதமா மாறுது. காலங்கள் கடந்தது. மோசேயினுடைய மறைவுக்கு பிறகு யோசுவா தலைமைத்துவத்துக்கு வருகிறார். அந்த யோசுவாவை ஆண்டவர் உற்சாகப்படுத்த, தைரியப்படுத்த, பலப்படுத்த அவர் பேசும்போது யோசுவா 1:5 சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசிச்சு பாருங்க, நீ உன் வாலிப நாட்களில என் சமூகத்தை விட்டு பிரியாம இருந்த, இன்னைக்கு தலைமைத்துவத்துக்கு வந்திருக்கிற, பொறுப்புக்கு வந்திருக்கிற மிக முக்கியமான நபரா நீ அடையாளம் காணப்படுகிறாய். இப்ப நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன், உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். தெய்வ பிள்ளைகளே, நமக்கு பைபிள் நல்லா தெரியும். ஆண்டவரை நேசிக்கிறவர்களை அவரும் நேசிக்கிறார். ஆண்டவரை கனம் பண்றவங்களை அவரும் கனம் பண்றார். அதே நேரத்தில் இந்த இடத்துல யோசுவா தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவ சமூகத்தை பிரியாம இருந்ததுனால அவனுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன். இன்னைக்கு இதே போல ஒரு அனுபவத்திற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? நமக்கும் பொறுப்புகள் உண்டு, வேலைகள் உண்டு, பிஸியான ஆட்கள் தான். ஆனா தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறோமா? தேவ பிரசன்னத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறோமா? தேவனோடு இணைந்து இருக்கிறோமா? ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் இதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறார். அப்படியெல்லாம் அந்த யோசுவாவை ஆண்டவர் கவனிச்சதுனாலதான் ஏற்ற நேரம் வரும்போது அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. அவன் இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை விட்டு விலகாம, உங்களை கைவிடாம, உங்களை விட்டு பிரியாம இருக்கணும்னா நீங்க தெய்வ சமூகத்தை பிரியாமல் இருங்கள், தெய்வ பிரசன்னத்தை விட்டு விலகாமல் இருங்கள், அதற்கு நேரம் எடுத்து அமர்ந்திருங்கள், பிரயாசப்படுங்கள். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார். தேவனே, யோசுவாவின் அனுபவம் எங்களுடைய அனுபவமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.